வணக்கம். மலையாள மொழி தமிழ் மொழிக்கு அடுத்ததாக நான் மிகவும் விரும்பக்கூடிய ஒரு மொழி. அதிலும் 1960, 70களில் வெளிவந்திருக்கக்கூடிய மலையாள திரைப்படங்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய உரையாடல்கள் என்னை மிகவும் ஈர்ப்பதுண்டு. இன்றைய தமிழ்நாடானது 13ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு பல்வேறு மாற்றங்களுக்கு உள்ளாக்கப்பட்டது. அதனுடைய தாக்கம் தமிழ் மொழியிலும் மிகுதியாக உண்டானது. இன்றைய நம்முடைய தமிழ் மொழியின் ஒலிப்பு முறையில் மாற்றம் நிகழ்ந்ததும் இந்த காலகட்டம் என்று கூறலாம். இன்றைய கேரளத்தில் அத்தகைய தாக்கம் இல்லாதபடியினால் அந்த ஒலி அமைப்பு இன்றும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அதே போன்று ஈழத்தமிழர்களிடமும் தமிழ் மொழியினுடைய அந்த பழைய ஒலி அமைப்பை நாம் துல்லியமாக காணக்கூடியதாகவும் இருக்கின்றது. மலையாள மொழி என்றதும் எனக்கு முதலாக நினைவுக்கு வருவது AR ராஜராஜவர்மா இயற்றிய கேரள பாணினியம் என்கின்ற மலையாள இலக்கண நூல்தான். அதில் இன்றைய மலையாள மொழியை ஒரு வீட்டிற்கு உவமையாக கூறியிருப்பார். ஒரு வீடு அப்படின்னா அதற்கு வலுவான அடிப்படை தளம் ஒன்று இருக்க வேண்டும். அந்த தளத்தின் மீதுதான் வீட்டினுடைய சுவர் எழுப்பப்படும். அந்த சுவர் எழுப்பப்பட்டவுடன் அதன் மீது மேற்கூரை வேயப்படும். இது ஒரு வீட்டினுடைய இயல்பு. கேரள பாணினியத்தில் அவர் இவ்வாறு குறிப்பிடுகின்றார்: அடிப்படையும் மேற்கூரையும் இன்றும் தமிழ் நிலைநிறுத்தியவைதாம். மரத்தால் செய்யப்பட்ட அந்த மரச்சுவரை களைந்து செங்கல் வைத்து சுவர் கட்டியது போன்றுதான் வடமொழி வர்த்தகனுக்கு மலையாள வீட்டில் சீர்திருத்தம் செய்ய வேண்டிய இருந்தது என்று கூறுகின்றார். பொதுவாக மலையாள மொழியில் வடமொழி, அதாவது சமஸ்கிருதத்தினுடைய பயன்பாடு மிகுதியாக காணப்படுகின்றன. எடுத்துக்காட்டுக்கு ஒன்றிரண்டு பார்க்கலாம். இப்போ நாம் நம்மோடு உடன் பிறந்த மூத்தவனை அண்ணன் என்று கூறுகின்றோம். ஈழத்தமிழர்களும் அண்ணன் என்றும் தமையன் என்றும் கூறுகின்றார்கள். ஆனால் மலையாளத்தில் சேட்டா என்றும் கூறுகின்றோம், சேட்டன் என்றும் கூறுகின்றோம். இது ஒரு வடமொழி, அதாவது சமஸ்கிருத சொல்லாகும். சமஸ்கிருதத்தில் தனக்கு உடன் பிறந்த மூத்தவனை சேஷ்டா என்று கூறுவார்கள். அதாவது சேஷ்டன் என்பதுதான் சேட்டன் என்று இன்று மலையாளத்தில் வழங்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, தன்னோடு பிறந்த இளையவனை நாம் தம்பி என்று கூறுகின்றோம். மலையாளத்தில் அணியன் என்று கூறுகிறார்கள். இதுவும் ஒரு சமஸ்கிருத சொல்லாகும். சமஸ்கிருதத்தில் தனக்கு பின் பிறந்த இளையவனை அனுஜ் என்று கூறுவார்கள். அந்த அனுஜ்யன் என்பதுதான் இங்கு அணியன் என்று மருவி நிற்கிறது. அதே போன்று அக்கா என்பதை அவர்கள் சேச்சி என்று கூறுவார்கள். இதுவும் ஒரு வடமொழி சொல், அதாவது சமஸ்கிருத சொல்ல தான். ஜேஷ்டத்தி என்பதைத்தான் அவர்கள் சேச்சி என்று மருவி கூறுகின்றார்கள். அதாவது இயல்பாக உறவு முறைகளை குறிப்பதற்கு கூட அவர்கள் வடமொழி சமஸ்கிருத சொல்லைத்தான் பெரிதும் பயன்பாட்டில் வைத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, மலையாள மொழி தொடர்பான ஒரு காணொலியில் ஒருவர் குறிப்பிட்டிருந்தார், 2300 ஆண்டுகளுக்கு முன்பு இயற்றப்பட்ட பழந்தமிழ் நூல்களை நாம் சங்க இலக்கியம் என்ற பெயராலும் அழைக்கின்றோம். அந்த நூல்களில் இருக்கக்கூடிய சொற்களை அவர்கள் சங்ககால பதசம்பத் என்று கூறுகிறார்கள். இவைகள் தமிழை காட்டிலும் மலையாள மொழியில் இன்றும் பெரிதளவு பயன்பாட்டில் இருப்பதாக, அதாவது வாய்மொழியில் பயன்பாட்டில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். சங்க இலக்கியங்களில் காணக்கூடிய பழந்தமிழ் சொற்களை அவர்கள் எத்தனை விழுக்காடு வாய்மொழியாக பயன்பாட்டில் வைத்திருக்கின்றார்கள் என்பதையும் அறிந்து கொள்ள விரும்புகின்றேன். ஆம், அவர்களிடமும் பழந்தமிழ் சொற்கள் சில பயன்பாட்டில் இருக்கின்றன. 13ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தமிழ்நாட்டில் நிறைய பழந்தமிழ் சொற்களை நாம் வழக்கொழித்திருக்கின்றோம். ஆனால் அவைகள் முற்றிலுமாக வழக்கொழிந்து போகாமலும் குறைவான அளவில் ஏதோ ஒரு வகையில் பயன்பாட்டில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. அது மட்டுமல்ல, ஈழத்தமிழர்களிடமும் இந்த பழந்தமிழ் சொற்கள் இன்றும் பயன்பாட்டில் வாய்மொழியாகவும் இருக்கின்றன. இப்போ சான்று ஒன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். தொல்காப்பியத்திலிருந்து நமக்கு தொலைவில் இருப்பவனை அவன் என்று கூறுகின்றோம், நமக்கு அருகில் இருப்பவனை இவன் என்று கூறுகின்றோம், இவள் என்று கூறுகின்றோம், இது என்றும் கூறுகின்றோம். ஆனால் தொலைவிற்கும் அருகிற்கும் இடையில் இருப்பதை உது, உவன், உவள் போன்ற சொற்களால் தொல்காப்பியம் கூறுகின்றது. இதை இன்றும் பயன்பாட்டில் வைத்திருப்பவர்கள், வாய்மொழியாக பயன்பாட்டில் வைத்திருப்பவர்கள் ஈழத்தமிழர்கள். அவர்கள் இவ்வாறு கூறுவதுண்டு: உது என்ன புதினமா கிடக்கு, உது என்ன புதினமா கிடக்கு என்று கூறுவார்கள். அதாவது உது என்ன வினோதமாக இருக்கிறது, உது என்ன புது விடயமாக இருக்கிறது என்று அதற்கு பொருள். உது என்று பழங்கால தமிழ் நூல்களில் சுட்டப்பட்ட அந்த பெயரை அவர்கள் இன்றும் பயன்பாட்டில் வைத்திருக்கிறாங்க வாய்மொழியாக. ஈழத் தமிழர்களை போன்று
தென் மாவட்டங்கள், அதாவது நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களையும் பழந்தமிழ் சொற்கள் முதியவர்களிடம் இன்னும் பயன்பாட்டில் இருக்குது. ஆனால் ஒலி அமைப்புகள் சற்று மாறுபட்டிருக்கும். இப்போ சான்றுக்கு ஒன்றே ஒன்று நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். மலையாளத்தில் கிட என்பார்கள், அதாவது படு என்று பொருள். தமிழில், அதாவது நெல்லை, தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த சொல்லாடல் புழக்கத்தில் உண்டு, ஈழத்திலும் உண்டு. இப்படி சொல்லுவாங்க, கிடையா கிடந்து செத்து போனார் என்று கூறுவார்கள். அதாவது படுக்கையிலே படுத்து கிடந்து இறந்து போனார் என்று அதற்கு பொருள். அது மட்டும் இல்லை, கீழே கடந்து உறங்கு என்று சொல்லுவார்கள். அதாவது கீழே படுத்து தூங்கு என்று அதற்கு பொருள். இப்படி நிறைய சொற்களை நாம் சொல்லலாம். தமிழுக்கும் மலையாளத்துக்கும் ஒரு பெரிய வேறுபாடு அப்படின்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் விளங்கி கொள்வதற்கு சில சான்றுகள் சொல்கிற பாருங்க. இப்போ நம்ம மாறு விகுதி பயன்பாடு தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்கள்லையும் இன்று உண்டு. அண்ணன் அப்படின்னா அண்ணன்மார், தங்கை அப்படின்னா தங்கைமார். அரசியல் மேடைகளில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், தாய்மாரே என்று கூறுவார்கள். அது மட்டுமல்ல, இருவிகுதி பயன்பாடும் தமிழ்நாட்டில் உண்டு. ஆண் தொழிலாளி, பெண் தொழிலாளி. இவங்க ரெண்டு பேருக்கும் பொதுப்படையாக சொல்லணும்னா தொழிலாளர் என்று கூறுவோம். இந்த இருவிகுதி சேர்ப்பது உண்டு. இப்போ தமிழில் இவ்வாறு நாம் கூறுவதுண்டு, வீடு கட்ட வேண்டும். ஆனால் வாய்மொழியாக பேசும் பொழுது வீடு கட்டணும், காரு வாங்கணும் என்று கூறுவோம். மலையாளத்திலும் அப்படிதான், வீடு கட்டணும், காரு வாங்கணும். அவர்கள் கூற்றுப்படி சங்க இலக்கியங்களில் பயன்பட்டிருக்கக்கூடிய பழந்தமிழ் சொற்கள் அவர்களிடம் மிகுதியாக வாய்மொழியாக பயன்பாட்டில் இருக்குது. அப்படின்னா தமிழ்நாட்டு தமிழர்களை காட்டிலும் சங்க இலக்கியங்களில் அவர்கள்தான் நன்கு தேர்ச்சி உடையவர்களாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்களை காட்டிலும் தமிழ்நாட்டு தமிழர்கள் தான் நன்கு தேர்ச்சி உடையவர்களாக இருக்கிறாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாருங்க, புறநானூற்றில் ஒரு பாடல் இருக்கிறது. ஈன்று புறந்தறுதல் என் தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, வேல் வடித்து கொடுத்தல் கொல்லருக்கு கடனே அப்படின்னு வருது. இந்த பாடலை நீங்கள் 1க்கு 3 முறை கேட்டாலே ஓரளவு உங்களுக்கு பொருள் விளங்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. இன்னொரு பாடலை பாருங்க, குறுந்தொகையில் இருக்கு. கன்றும் உண்ணாது கலத்தினும் படாது, நல்லான் தீம்பால் நிலத்து உட்காங்கு, எனக்கும் ஆகாது என் ஐக்கும் உதவாது. இந்த பாடலை கேட்கும் போதே ஓரளவு நமக்கு பொருள் விளங்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. நம்மிடமும் நிறைய சொற்கள் புழக்கத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்றைய மலையாள மொழியின் மிக பழமையான இலக்கியம் அப்படின்னா 14ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்டதாக கருதப்படக்கூடிய ராமசரிதம். அதில் இருக்கக்கூடிய 2 பாடலை பாருங்க. ஒரு பாடல் இப்படி இருக்கு. ஆதிதேவ நிலமமிழ்ந்த மனக்காம்புடைய ஸ்ரீராமன், அன்பின் நொடியம் அன்பின் தமிழ் கவி வல்லோன் அப்படின்னு இருக்கு. முதல் பாடல்லே அந்த கவிஞர் தன்னை தமிழ் கவி வல்லோன் அப்படின்னு சொல்றாரு. எழுத்து நடையெல்லாம் பாருங்க, அப்படி தமிழ் இலக்கண அமைப்போடு இருக்கிறது. அதே ராமசரிதத்தில் 25வது படலத்தில் இருக்கக்கூடிய 10வது பாடலினுடைய சில வரிகளை பாருங்க. செப்பினான் இளவேந்தன் இப்படி, செப்பு வில்லனோர் எல்லாம் சொல் பெறாதவர்க்கு காணிது என்று வருது. செப்பினான், சொன்னான், இளவேந்தன் இப்படி, அப்படி ஒரு தமிழ் நடையில தான் இருக்கு. அதில் முதல் படலத்தில் 11வது பாட்டில் ஒரு வரி வருகிறது. மொழியாள் மொழிந்தனல் அப்படின்னு வருது. அப்படி ஒரு தூய தமிழ் நடையில தான் இருக்கிறது. 14ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்டதாக அவர்கள் கருதுகின்ற மிக பழமையான மலையாள இலக்கிய நூலான ராமசரிதத்தில். இவைகளை கற்கும் பொழுது கேரள பாணினியில் இருக்கக்கூடிய இந்த மலையாள மொழிக்கு அவர் ஒரு வீட்டை உவமையாக குறிப்பிட்டிருப்பார். அடிப்படை தமிழ், மேற்குறையின் தமிழ், இடைப்பட்ட சுவர் தான் சமஸ்கிருதம் அப்படின்னு. அதற்கு ஒரு சான்று பாருங்க, திருக்குறள்லேருந்து. திருக்குறள் மலையாளம் மொழிபெயர்ப்பிலிருந்து. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு. அதை மலையாளத்தில் அப்படியே மொழிபெயர்த்திருக்கிறாங்க. சம்பத்தின் சம்பத்து சிரவண சம்பத்து, அதே சம்பத்தில் ஒக்கேயும் முக்கியம் அப்படின்னு. மற்றொரு குறளை பாருங்க. கண்ணுடையார் என்பர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர். இதை எப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்க அப்படின்னா, கண்ணுள்ளோர் வித்தியை அறிஞோர், முகத்திரு புண்ணுள்ளோர் வித்தியை இல்லாதவர் அப்படின்னு பயன்படுத்தியிருக்கிறாங்க. இந்த திருக்குறளையும் அவர்கள் வடமொழி கலப்பு இல்லாமல் நல்ல மலையாளத்திலையும் எழுதியிருக்கலாம். ஆனால் வடமொழி பயன்பாடு அவர்களிடம் மிகுதியாக இருக்கின்றது. இவற்றை கூறும்போது எனக்கு ஒரு திரைப்பட பாடல் ஒன்று நினைவுக்கு வருகிறது. அந்த திரைப்பட பாடலை ஒரு பெண் ஒரு தொலைக்காட்சியில் மிக இனிமையாக பாடியிருப்பார்.
ஒரு அழகான பாடல். செம்பூவே பூவே என்று அந்த பாடல் வரும். அந்த பாடல்ல 2-3 வடமொழி சொற்கள் தான் இருக்கும். மிகுதியாக அங்கு மக்கள் பயன்படுத்தக்கூடிய வாய்மொழி சொற்களை தான் பயன்படுத்தியிருக்கின்றார்கள். ஒரு அழகான இனிமையான பாடல். இதே போன்றுதான் பச்ச மலையாளம் என்கின்ற ஒரு அமைப்பும் பல ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டு பிறகு ஏதோ அவர்கள் அதை கைவிட்டு விட்டார்கள். இன்னும் கேரள பாணினியை குறித்து மிகுதியாக நாம வரும் காணொலியில காணலாம். இந்த காணொலி உங்களுக்கு விருப்பமான காணொலி அப்படின்னா மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. முதல் முறையாக என்னுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா அப்படியே பிளேலிஸ்ட்டுக்கு போங்க. பல தலைப்பின் கீழ் பல காணொலிகளை வெளியிட்டிருக்கிறேன். அவற்றை கண்டு பயனடைமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.